ஹalleluya 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 ஹalleluya. மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே சபா, அருமையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள அப்பா, உம்முடைய பிள்ளைகளாய நாங்கள் எல்லோரும் ஒரு மனதோடு உம்முடைய ஆலயத்திலே இந்த நாளிலே இந்த பிள்ளைகளாய் எங்களை எல்லோரையும் ஆண்டவரை கூட்டி சேர்த்த கிருபைக்காக உமக்கு தோதரோம்பா. எங்க 2 பேர் 3 பேர் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஜீவனுள்ள தெய்வமே, இந்த வேளையிலும் நாங்கள் ஒரு மனதோடும் ஆலயத்திலே உம்முடைய சரீரமான சபையிலே ஒரு அங்கமாக இருந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை போற்ற பாட, அப்பா உம்மை துதிக்க, உம்முடைய சத்தியத்தை கேட்க இந்த நாளிலும் அப்பா எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு கோடா கோடி துதிகளையும் சோத்திரங்களை எடுக்கிறோம் தகப்பனே. கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் கருவழி போல எங்களை பாதுகாத்தீரப்பா தகப்பனே. இந்த நிமிடம் வரை நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபைப்பா தகப்பனே. மட்டுமாக ஒரு தகப்பன் தன் பாலகனை தோள் மீது வைத்து சுமந்தது போல நீர் சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர். எவ்வளவோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள், எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராயிருந்து மகனே மகளே திடன்கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எங்களை ஆற்றி தேற்றி இம்மட்டுமாக வழிநடத்தி வந்த எபனேசரே உம்மை துதிக்கிறோம் 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 பாப்பா. தொடர்ந்து வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வருகிற உடைய பிள்ளைகள் எல்லாம் தடைகளை அகற்றி கொண்டு வார். நாங்கள் ஒருமித்து உடைய நாமத்தை உயர்த்த கிருபை செய். என் நாமத்தை பிரசாதப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி அப்பா நீர் எங்கள் நடுவே அசைவாடி கொண்டிருக்கிறபடினால், நீர் உலாவி கொண்டிருக்கிறபடினால் உமக்கு கோடா கோடி துதிகளையும் சோத்திர பலிகளையும் எடுக்கிறோம். ஆண்டவரே நடத்தும் ஆண்டவரே, ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீரப்பா. உம்முடைய ஆவியினாலே இடைகட்டி உம்முடைய வல்லமையினால் எங்களை ஒருவரை நிரப்பும், உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும், உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் எங்களை நிரப்பும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒருமனப்படுத்தும். நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபை செய்யும். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரப்பா. உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரப்பா. தகப்பனே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினால் தாங்கும் அப்பா, பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு விருதும் உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும். ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கட்டும். தொடக்கம் முதல் முடிவு விருந்தும் ஒவ்வொரு பகுதியும் நீர் பொறுப்படுத்த நடத்தும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆவியான முற்றிலும் பொறுப்படுத்து இந்த ஆராதனையில உம்முடைய பிரசனத்தோடு, உம்முடைய மகிமையோடு, உம்முடைய வல்லமையோடு, உம்முடைய அக்கினி அபிஷேகத்தோடு நீ நடத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுகிறோம். துதிகான மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். எல்லாரும் இயேசபா சமூகத்தில் உட்கார்ந்து கொள்வோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு வேண்டுமையா. சேர்ந்து பாடி ஏசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. ஹல்லேலூயா. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ.
அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன் உம்மை, ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, சொல்லுவோமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஆசையாய் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, மீண்டும் ஒரு விசை. கரம் பிடித்த நாயக, என்னை எங்கெங்கும் கைவிடாத சிநேகிதரே, கைவிடாத சிநேகிதரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. சேர்ந்து பாடுவோமா? நேசரே நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொன்ன தெய்வமே. நல்லவரே வல்லவரே, ஆராதனை நல்லவரே வல்லவரே. சொல்லும் ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. இதுவரை என்னை நடத்தி காத்த வல்ல நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. அறிக்கை செய்வோமா? நல்லவரே
ஏசப்பா பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில எத்தனை இன்னல்கள் வந்தாலோ என்ன பிரச்சனை வந்தாலோ உம்மை பின்பற்றுவதை விட்டு பின் செல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு பாடுவோமா? வசனம் சொல்லுது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுன்னு சொன்னாரே. ஆண்டவரே நீங்க சொன்ன வார்த்தையின்படியே நாசமோ மோசமோ உபத்திரமோ வியாகுலமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி உங்க அன்புக்கு பின் செல்லு வருகிறேன்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு பாடுவோமா? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை சேர்ந்து பாடுவோமா? தெரிந்த பாடல் தானே. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. சித்தமே சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே என்னை படைத்த அன்பு தெய்வமே படைத்தவரே ஆராதனை. ஹல்லேலூயா. அவர் நம்மளை படைத்த தேவன், நம்மளை காத்து நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடலை பாடி ஏசார் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அடைக்கலமே அனாதி தேவனே உன் அடைக்கலம், அவருடைய நித்திய பூயங்கள் உனக்கு ஆதாரம். சங்கீதத்துல சொல்லுது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சர்வ நாளிலும் நம்முடைய தேவன். எப்போ வர நம்மளை நடத்துவாராம்? பிரச்சனை வர மட்டும் இல்ல, பிரச்சனையில கைவிடாத தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. மரண பரியந்தமும் நம்மை ஆச்சரியமான பாதையில அழகாய் வழி நடத்தி வருகிற தேவன். ரெண்டு கரங்களை தட்டி நீர் அனாதி தேவனா என் வாழ்க்கையில இருக்கிறீரேன்னு சொல்லி உயர்த்தி பாடுவோமா? அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. சொல்லுவோம், இந்த தேவன் என்றும் உள்ள சர்வநாளமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தின் தேவன் நம்மை காருண்யத்தினால இழுத்து கொண்டாரு. உன்னத பாடல்ல வாசிக்கிறோம், மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுகளினாலே நம்மளை அணைத்து கொண்டு காருண்யம் என்னும் கேடகத்தினாலே நம்மளை சூழ்ந்து கொண்டாரு. காருண்யம் நிறைந்த தேவனே, என் வாழ்க்கையில இரக்கத்தை காண்பிக்கிற தேவனே, நீர் என்னை என்றென்றைக்கும் நடத்த போதுமானவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறேன்னு சொல்லி சேர்ந்து பாடுவோமா? காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தெய்வ அன்பே. நீங்க பாடுங்க சேர்ந்து. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தெய்வ அன்பே. இவ்வண்ணாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைப்பார். காலமும்
புயங்களுள் ஆதாரமே அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுள் ஆதாரமே வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தெய்வ தயவால் சொல்லுவோமா நம்ம வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தெய்வ அருளால் நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுள் ஆதாரமே அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுள் ஆதாரமே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே சொல்லுவோமா என்ன என்றும் வழி நடத்துவாரை முடிவு பரியந்தோம் என்னை சந்திக்க வந்திடுவாரே என்ன என்றும் வழி காட்டுகிற தேவன் என்னை சந்திக்க வந்திடுவார் இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நீரையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே புது பல அடைந்திடுவோம் நாம் புது பல அடைந்திடுவோம் சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறபடியினால என்னை ஒவ்வொரு நாள் நடத்துகிறபடியினால எல்லா பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்கிறதற்கு பலனையும் தப்பித்துக் கொள்ள போக்கி கட்டளையிடுகிறாரே ஆகவே புது பல அடைந்திடுவோம் நாம் புது பல புது பலன் அடைந்திடுவோம் நாம் புது பலன் அடைந்திடுவோம் ஹல்லேலூயா அப்படி எல்லாரும் ஏசப்பா சமூகத்துல கொஞ்ச நேரம் எழுந்திருப்போமா எழுந்திருந்து கண்களை மூடி வசனம் சொல்லுது நம்மளை பலத்தால் இடை கட்டி நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிற அவர்தானே நம்மளை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிற தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் சகாயம் பண்ணுகிற தேவனாய் நம்மளோடு இருக்கிறாரு வசனம் சொல்லுகிறது உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர் அவர் சாலமோனிலும் பெரியவர் அவர் யோனாவிலும் பெரியவர் அவர் எல்லா தீர்க்கதரிசிகளிலும் பெரியவராய் இருக்கிற தேவன் அவர் யோசனைகளிலே பெரிய தேவன் ஆமானின் ஆலோசனைகளை அகிதோப்பேலின் ஆலோசனைகளையும் பைத்தியமாக்கி அபத்தமாக்கி போட்டு நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத காரியங்களை தம்முடைய இரத்தத்தினாலே குலைத்து போட்டு பெரியவராய் பெரியவராய் ஆளுகை செய்கிற தேவனாய் ஒருவராய் பெரியவராய் பெரியவராய் பெரிய பெரிய அதிசயங்களை செய்கிறவராய் ஆராய்ந்து முடியாத பெரிய பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாய் என் வாழ்க்கையில இருக்கிற தேவனே உங்களை நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம்பான்னு சொல்லி ஏசப்பாவை ஸ்தோத்திரி
ஜெபிப்போமா? என் வாழ்க்கையில பெரியவராய் இருந்து, ஆலோசனையில பெரியவராய் இருந்து, என் வாழ்க்கையில செவி கொடுக்கிற தேவனாய், என்னுடைய வாழ்க்கையில செவையான பாதையில, அழகான பாதையில நேர்த்தியாய் வழி நடத்தி எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி, மனிதனுடைய யோசனைகள் அல்ல, எங்களுடைய சுய யோசனைகள் அல்ல, எங்களுடைய யோசனைகளை விட மேலான யோசனைகளை உடைய தேவன். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமா உங்க கிருபை எங்க மேல வைத்து, நாங்க நினைப்பதை பார்க்கிலும், ஜெபிப்பதற்கு பார்க்கிலும் மேலான கிருபைகளையோ, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனே, உமை உயர்த்துகிறோம் அப்பா, உமை உயர்த்துகிறோம் அப்பா, உமை உயர்த்துகிறோம் அப்பா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. சொல்லுமா? யோசனையில் யோசனையில் பெரியவர், உமக்கு இல்லாமல் வேற யாருக்கு பாருங்க? ஆராதனை ஆராதனை, செயல்களிலே செயல்களிலே வல்லவரே. முடிந்தவர்களால் 2 கரங்களை உயர்த்தி ஆராதனை நாயகனை பாரு. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. கண்மணி போ காப்பவர், உங்க சத்தத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, சொல்ல போறேன், கண்மணி போல காத்துக் கொள்கிற தேவனே, கண்மணி போ ஒவ்வொரு நாளும் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல உங்க சிறகுகள் மேல எங்களை தூக்கி வைத்து, ஒரு தகப்பனை போல எங்களை தூக்கி சுமக்கிறீரே, ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. ஓ சொல்லுமா? ஓசானா, என்னை ரட்சிக்கிற ரட்சகரே, ஓசானா ஓசானா ஓசானா. ஆமாண்டவரே, ஒருவருக்கு எங்க துதிகன மகிமையில ஏறெடுக்கிறோமாப்பா. எல்லா ரட்சைக்கு பாத்திரராகிற தேவனே, ரட்சகராகிய இயேசுவே, எங்களை ஒவ்வொரு நாளும் எல்லா பிரச்சனைகளிலும், வியாகுலத்திலும், கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும் எங்களை ரட்சித்து எங்களை மீட்டெடுக்கிற தெய்வமே, உமக்கு ஓசனா ஓசனா ஓசனான்னு சொல்லி எங்க துதிகன மகிமை எல்லாம் எடுத்துக்கொள்வீராகப்பா. அப்படி ஏசப்பா சமூகத்துல முழங்கால் படியிடுவோமா? ஏசப்பா சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். பாய் இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே மகாராஜா, அருமையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே அப்பா, உம்முடைய சரீரமான சபையில் அங்கமாயிருந்த உம்மை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எல்லோரும் ஒரு மனதோடு உம்மை பாடவும் போற்றவும் புகழவும் கிருபை கொடுத்தீரே. உமக்கு தோத்துறோப்பா. தகப்பனே, வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்தும், ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆலோசனைகளை தாரும், ஞானத்தை தாரும், யூகத்தை தாரும். அவர்கள் செய்கிற உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல சரீரத்தில் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் சத்துவத்தையும் பலனையும் தாரும், பாதுகாப்பை தாரும். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்துக்காக, சத்தியத்துக்காக, வார்த்தைக்காக,
வைராக்கியமாய் ஜீவிக்க வேண்டும் என்கிற உணர்வை ஒவ்வொருவருக்கும் கொடும் ஆண்டவரே. ஒரு வாஞ்சையை கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த வார்த்தையின் வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும். இந்த நாட்களிலே நாங்கள் உமக்கு பிரியமானதை எங்களுக்கு போதித்தருளும். உம்முடைய நல்ல ஆவி செம்மையான வழியிலே எங்களை நடத்துவாராக. வலது இடது சாயாதபடி, இச்சைகளிலே மாம்சீகத்திலே மண்சீகத்திலே விழுந்து போகாதபடி எங்களை கரம் பிடித்து வழியுதுவே வழியுதுவே என்று நீர் வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே. வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடும். தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. நல்ல பாதுகாப்பை கொடும். நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் தொடரட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் மோங்கூப்புற விழுந்து பணிந்து குனிந்து உம்மை தொழுது கொள்ளுகிறோம். அப்பா, எங்கள் தொழுகையை நீர் அங்கீகரித்துக் கொள்ளும். அப்பா, எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றும் இல்லை, குப்பைகள், தூசிகள். சமூகத்தில் நீங்க தகுதியற்றவர்கள் அப்பா. எங்களை கூட விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு ஆராதிக்க தொழுது கொள்ள உம்முடைய சரீரமான சபைக்கு கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு கோடா கோடி துதிகளையும் சோத்திர பலிகளையும் எடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி நீர் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை எல்லோரையும் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகளாக மாற்றி உமக்காக குடும்பம் குடும்பமாக எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய். ஆசீர்வதி, காத்துக்கொள். துதி கன மகிமை எல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 75ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசி. பழைய ஏற்பாடு பக்கம் 716 717. சங்கீதங்களின் புஸ்தகம் 75வது அதிகாரம். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது, அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதீங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதீர்கள் என்று சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கைகளிலிருந்து அதிலிருந்து பார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் மண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கனுடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்காருவோம். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே அடிமைக்கு சென்ற 12ஆம் தேதி கண் ஆபரேஷன் செய்யப்பட்டது. அது சில 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார்கள். நான் அதை கொஞ்சம் அசதியாக விட்டதுனால கண்களில் 2 ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அதையும் செய்து முடிக்க கிருபை கொடுத்தார். 1 வாரம் கூட நான் ரட்சிக்கப்பட்டு 1 ஆராதனையும் நான் பங்கு பெறாமல் இருந்ததில்லை. சுமார் 45 ஆண்டுகள் ஐயா ஆசீர்வாதம், அப்போஸ்தலர் ஐயா ஆசீர்வாதம் அவர்களோடு தஞ்சையிலே ஊழியத்தில் அவர்களோடு இருக்கும்போது கூட 1 நாள் கூட ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் ஆராதனையை மிஸ் பண்ணது கிடையாது. பெரிய வேதனையாகத்தான். இதற்காகத்தான் அந்த நாட்களிலே இந்த கண் ஆபரேஷனை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேனே. அது தேவனுடைய பார்வையிலே மிஞ்சின நீதிமானாய் நாம் ஆயிடக்கூடாது அல்லவா. பிணியாளிக்கு வைத்தியம் தேவையை தவிர அதை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது என்பது தேவ சித்தம். ஆகவே இந்த நாட்களிலே கிருபையாக இந்த கண் ஆபரேஷனிலிருந்து தேவன் நல்லபடியா செய்து இந்த நாளில் உங்கள் நடுவே ஒரு சாட்சியாக எடுத்து நிறுத்தினபடினால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக செபித்த சகோதர சகோதரிகள், என்னை விசாரித்த சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த நாளிலும் நம் நடுவே தேவனுடைய வல்லமை நிறைந்த வார்த்தையும் நாள் நம்மோடு இடைபட போகிறார். தேவ நாமம் மகிமைப்படும். ஒவ்வொருவரும் நாமத்தை மகிமைப்படுத்துறவர்களாக நாம் காணப்படுவோம், பிரஸ்தாபப்படுத்துறவர்களாக காணப்படுவோம். தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் விசாரிக்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன், வேதனை நீக்கிற தேவன்,
தேவன் நம்மோடு இந்த கிரியைகளை நடப்பித்து உடைய வசனத்தை உறுதிப்படுத்துகிற தேவன் நம் தேவன். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். தேவன் வந்திருக்கிற ஒருவரையும் வெறுமனை விடாத தேவன். அவர் நாமமே நம் மூலமாக மகிமைப்படப்படுகிறது. ஆகவே ஜெபத்தோடு சோத்திரத்தோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் நடுவிலே தம் தாசன் மூலமாக இடைபடுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான தகப்பனை, ஜெபத்தில் தாங்கி ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் உளமார்ந்த நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஐயா வர முடியலை, கண் அந்த ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு நாங்கள் வரும்போதே ஃபோன் பண்ணோம். அப்போ ஐயா சொன்னாங்க, என்னால் வீட்டில் இருக்க முடியலை, நான் வந்துட்டேன் அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கு நமக்கு தேவன் ஐயா மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிற தேவ சமூகத்தில் ஐயா காத்திருந்த போது, தேவனை நோக்கி பார்த்தபோது, அருமையான ஐயா மூலமாக வெளிப்பட்ட வசனம் யாத்திராகத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம், பக்கம் 95, பழைய ஏற்பாடு, யாத்ராகமம் 20:24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, அதின்மேல் உன் ஆடுகளையும், அதன் மேல் உன் ஆடுகளையும், உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு ஐயா மூலமாக நமக்கு கொடுக்கிற செய்தி, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணுமா. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது நாம இருக்கிற இடத்தில் வந்து நம்மை வந்து ஆசீர்வதிப்பார். யாத்ராகமம் 20:24 கடைசி பகுதியில், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்ப அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த இடத்திலிருந்து பார்க்கிறீர்களோ அங்கே நாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவன். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது நாம் இருக்கிற இடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க நாம் கேட்போம். முதலாவதாக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம். அதில் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். நல்ல கவனிங்க. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு நமக்கு என்ன தேவை? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு நமக்கு துதி தேவை. துதிக்கிற கூட்டமாக நாம் மாற வேண்டும். எந்த அளவுக்கு நாம் அவரை துதிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் அவரை சோத்தரிக்கிறோமோ,
துதியின் மூலமாய், சோத்திரத்தின் மூலமாய் அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாவப்படுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிறேன், எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். முதலாவது அவரை எதை கொண்டு நான் பிரஸ்தாவப்படுத்த வேண்டுமா? துதியை கொண்டு அவரை பிரஸ்தாவப்படுத்த வேண்டுமா? ஆம், அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் துதிக்கணுமோ அந்த அளவுக்கு நாம் துதிக்க வேண்டும். துதிப்பதற்காகவே நம்மளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். துதிப்பதற்காகவே நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். துதிப்பதற்காகவே நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். என் துதியை நான் வேறு ஒருவனுக்கும் கொடேன், விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அப்ப முதலாவது கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவதற்கு துதிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு அவசியம். துதியினால், துதிக்கிற அந்த துதிதான் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை பிரஸ்தாவப்படுத்துவதற்கு ஏதுவாக மாறுகிறது. இன்னொரு வேதத்திலிருந்து இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். செல்ல மக்களே, சங்கீதம் 102வது சங்கீதம் 102வது சங்கீதம் அதில் 22வது வசனத்தை வாசிக்க. சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாவப்படுத்துவார்கள். எனக்கன்பானவர்களே, இங்கேயும் ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். 1 நாளாகமம் 16:4, சங்கீதம் 102:22. இந்த ரெண்டுலையுமே நாம் துதிக்கிற மக்களாக மாற வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய நாமத்தை நாம் என்ன படுத்துவோமா? பிரஸ்தாவப்படுத்துவோம். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் துதிக்கிறோமோ அப்படி துதிக்கும் பொழுது துதிக்கிற அந்த துதிக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்று சங்கீதம் 22ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஆமா, துதிகளுக்கு மத்தியில் தான் அவர் வாசம் பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் 1 நாளாகமம் 16:8 படி, சங்கீதம் 102:22 படி நாம் துதிக்கிற தேவ ஜனமாய் மாறுவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு துதிப்போமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய நாமம் பிரஸ்தாவப்படுகிறது. அவருடைய நாமம் துதியினால் பிரஸ்தாவப்படும் பொழுது அவர் நம்மிடத்தில் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ, துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். உந்த நாமம் உயர்த்தும் இடத்து அங்கே வாசம் செய்வீர். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம்.
துதியின் மூலமாய் அவரை நாம் பிரஸ்தாவப்படுத்துவோம். துதிக்கிற துதியினால் அவருடைய நாமம் பிரஸ்தாவப்படுகிறது. இதன் மூலமாய் தேவன் நம்மை வந்து ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாவப்படுத்த வேண்டும். முதலாவது துதியினால் அவருடைய நாமம் பிரஸ்தாவப்படுகிறது. இரண்டாவது எதை கொண்டு அவருடைய நாமம் பிரஸ்தாவப்படுத்தப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62 அதிகாரம் பக்கம் 868 அதுல 6வது வசனம். எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதில் ரா முழுவதில் ஒரு காலமும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். ஜாமக்காரர்கள் என்றால் செபிக்கிறவர்களை. எருசலேம் என்றால் இந்த இடத்தில் சபையை குறிக்கிறது. சபையிலே, சங்கத்திலே சாமக்காரர்களை ஒரு காலமும் அமர்ந்திருக்காத சாமக்காரர்களை நான் கட்டளையிடுகிறேன். சாமக்காரர்கள் என்றால் செபிக்கிறவர்கள். மீண்டும் வாசிங்க. எருசலேமே உன் மதில்கள் மேல் பகல் முழுவதிலும் ராம் முழுவதிலும் ஒரு காலமும் மௌனமாயிராத சாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. அப்ப இரண்டாவதாக எதன் மூலமாக அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாவப்படுத்த வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 62:6 படி எருசலேம் என்றால் சபை, சபை மக்களாகிய நாம் சாமக்காரர்களாக மாறி அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த வேண்டும். சாமக்காரர்கள் என்றால் இரவும் பகலும் செபிக்கிற கூட்டம். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என்ன கூட்டம்? செபிக்கிற கூட்டம். இரவும் பகலும் முழங்காலில் நின்று செபிக்கிற ஒரு செப வீரர்களாக, வீராங்கனையாக மாற வேண்டும். செபத்தின் மூலமாய் அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாவப்படுத்துகிறோம். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மதிப்புக்கும் மரியாதைக்குரியவர்களே, கனத்துக்குரியவர்களே, சோத்திரம், அருமையும் இனிமையுமானவர்களே, இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நாம் நம்மை கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாவப்படுத்த வேண்டும். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த நீங்கள் சாமக்காரர்களாக மாற வேண்டும். சாமக்காரர்கள் என்றால் இரவும் பகலும் செபிக்கிறவர்கள். எருசலேமாகிய சபையோடு இணைந்து செபிக்கிறவர்கள். இந்த ஐக்கியம் என்ற இந்த ஆத்துமனேஸ்வர ஐக்கிய சபையில் மூலமாக சாமக்காரர்களாக இரவும் பகலும் செபிக்கிறவர்கள். செபிக்கிற சாமக்காரர்களை கொண்டுதான் அவருடைய நாமம் பிரஸ்தாவப்படுத்தப்படுகிறது. ஜெபம் பண்ணணும், இரவும் பகலும் ஜெபிக்கணும். அந்தி சந்தி மத்தியால வேளையிலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆம், சங்கீதம் 55 படி தாவீதை போல ஜெபிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆதியாகமம் 32 அதிகாரம் 23 32 வரைக்கும் யாக்கோபை போல ரா முழுவதும் நாம் ஜெபிக்க வேண்டும். இரவும் பகலும் இயேசு கிறிஸ்துவை போல பகலில் அவர் ஜெபித்தார், அதிகாலையில் அவர் ஜெபித்தார். ரா முழுவதிலும் ஒலிவ மரம் என்ற ஒலிவ மலை என்கிறதான இடத்தில் போய் ரா முழுவதிலும் ஜெபம் பண்ணினார். அதிகாலையிலே மார்க் 1:35 படி மனாந்தரமான இடத்தில் போய் ஜெபம் பண்ணினார் என்று வேதத்திலே நாம பார்க்கிறோம். தானியேல் 6 அதிகாரத்திலே, அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, எருசலேம் பலகணிகளை திறந்து வைத்து எப்பொழுதுமே தாம் எப்பொழுதும் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை தானியேல் ஜெபித்தார் என்று நாம பார்க்கிறோம். தினமும் 3 வேளை எருசலேமுக்கு நேராக ஜெபித்தார் என்பதை பார்க்கலாம். ஜெபம் சாமக்காரர்கள் என்று சாமக்காரியாக மாறி ஜெபிக்கிற ஒரு கூட்டமாக நாம் மாறுவோம். ஜெபம்தான் நமக்கு ஜெயத்தை தருகிறது, ஆசீர்வாதங்களை தருகிறது. நம்மிடத்தில் வந்து அவர் ஆசீர்வாதத்தை தருவதற்கு ஏதுவாக மாறுகிறது. கரங்களை உயர்த்தலாமா? அல்லேலூயா. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா
பதில் தாருமே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. இந்த கோட்டை தஞ்சமிரே உம்மை நாடி வந்தேன். இந்த கோட்டை நாடி வந்தே சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. யாத்திராகமம் 20:24 பின்பகுதியின்படி என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இப்படி ஆமா அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் ஜீவனுள்ள நாளெல்லாம் சந்ததி சந்ததியால் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு துதியினால் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது, சாமக்காரனாக மாறி இரவும் பகலும் ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது. துதியினால் அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறது. இரண்டாவது, அவருடைய நாமத்தை சாமக்காரி என்ற ஜெபத்தின் மூலமாய் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். இதன் மூலமாக தேவன் நம்மிடத்தில் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்மில் உள்ள சாபங்களை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு அகற்றி போடுகிறார். ஆமேன் ஆமேன். அப்படியே ஆக கடவுள். மூன்றாவதாக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு யாத்திராகத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. யாத்திராகத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் அதில் 16வது வசனம், பக்கம் 80, பழைய ஏற்பாடு. யாத்திராகமம் 9:16. என்னுடைய வல்லமையை, என்னுடைய இயேசு கிறிஸ்துவாகிய என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். உன்னை என்ன செய்தேன்? நிலைநிறுத்தினேன். ஹல்லேலூயா. மூணாவது, அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு நமக்கு என்ன வேணும் என்றால் அவருடைய வல்லமை வேண்டும். அவருடைய வல்லமை வேண்டும். அவருடைய வல்லமை வேண்டும். ஆமருமையானவர்களே, இந்த அதிகாலையில் இந்த ஆராதனை கூட்டத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமைக்கு நாம் இடம் கொடுக்கணும். அவருடைய வல்லமையின் மூலமாக அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். துதியினால் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். சாமக்காரன் என்ற ஜெபத்தின் மூலமாய் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். மூணாவது, அவருடைய வல்லமையின் மூலமாக அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறது. அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, அந்த வல்லமை, அந்த சர்வ வல்லமை, அந்த மகா வல்லமை, அந்த தெய்வீக வல்லமை நம்மில் வெளிப்பட்டு அந்த வல்லமையின் மூலமாக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆதியாகமம் 17 முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த வல்லமை சர்வ வல்லமையுள்ள தேவன்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக
நடந்து கொண்டு உத்தமனாயிரு. போதும் போதும், நல்ல கவனிங்க. தேவனுடைய வல்லமை, அந்த சர்வ வல்லமை, மகா வல்லமை, நம்மளை விடுவிக்கிற வல்லமை எதன் மூலமாக நமக்குள்ளே வருகிறது? அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள அவருக்கு முன்பாக நாம் உத்தமனாக நாம் வாழ வேண்டும். நாம் அவருக்கு முன்பாக உத்தமனாக வாழும் பொழுது தேவனுடைய வல்லமையினால் நம்மளை நிரப்புகிறார். இந்த வல்லமையை கொண்டு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி நம்மை செய்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை இப்பொழுது நம் மத்தியிலே இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. யார் யார் அவருக்கு முன்பாக, ஆதியாகமம் 17:2 அவருக்கு முன்பாக உத்தமமான 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 வாழ்க்கை வாழ்வதற்கு யார் யார் நம்மளை அர்ப்பணிக்கிறோமோ அவர்கள் மேல் தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. யாத்திராகம் 9:16 இப்பொழுது அந்த வல்லமையினால் கர்த்தர் நம்மளை இப்பொழுது நிரப்புகிறார். உத்தமர்களாக விளங்க யார் யார் உத்தமனாக ஒப்பு கொடுக்கிறாங்க அத்தனை பேருக்கு வல்லமையை கொடுக்கிறார். இந்த வல்லமையின் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை நம்ம சும்மா இருக்க மாட்டோம், பிரஸ்தாபப்படுத்துவோம். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வல்லமை தேவை. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள உத்தம குணத்தோடு அவருக்கு முன்பாக நாம் வாழ, நடந்து கொள்ள நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். கரங்களை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. மந்திர சூனியம் செய்வனை கட்டுகள் நம் இயேசு உடைத்தெறிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுத மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. வல்லமை, வல்லமை, மந்திரவாதத்தை அழிக்கிற வல்லமை, உங்களை சுகமாக்குகிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை இறங்கி வருகிறது. அற்புதங்கள் நடக்குது ஏசப்பா நாமத்தில், என்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. தேவ வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியா செய்வினை கட்டுகள் இன்று நம் இயேசு உடைத்தெறிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்று நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமை, குறைந்து வல்லமை, வல்லமை, வல்லமை மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, வல்லமை உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. யாத்திராகமம் 9:16 அவருடைய வல்லமை நமக்குள் வரும் பொழுது அவருடைய நாமம் பிரஸ்தாபமாக்கப்படுகிறது. இதன் மூலமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வல்லமையை, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற வல்லமை இப்பொழுது நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறது.
இந்த 3 அனுபவத்தை கொண்டு ஆண்டவராகிய இயேசு அவருடைய நாமம் பிரஸ்தாபமாக்கப்படுகிறது. துதியினால், ஜெபத்தின் மூலமாய், வல்லமையினால் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். பிரஸ்தாபப்படுத்த நம்மளால் முடியாது. இந்த 3 அனுபவத்தை கொண்டு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அப்பொழுது நம்மிடத்தில் வந்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ அத்தனை ஆசீர்வாதத்தையும் இப்பொழுது அவர் நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். 4வதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் பக்கம் 818 அதுல 4வது வசனம். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, அக்காலம் இது இக்காலம், இக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று, அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். 4வது அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த அவரை தொழுது கொள்ள ஒப்பு கொடுக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். என்ன 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 செய்யணுமா? அவருடைய நாமத்தை என்ன பண்ணணுமா? தொழுது கொள்ளுதலின் மூலமாய் அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறது. அதற்காகத்தான் 7வது நாள் நீங்க வாங்கன்னு சொல்லி அன்பான மாசலாமணி ஐயா தகப்பன் சொல்லுகிறாங்க. அவரோடு கூட இணைந்து நாங்களும் சொல்லுகிறோம், தொழுது கொள்ள வாங்க, ஆராதிக்க வாங்க. அவரை ஆராதனை செய்யும் பொழுது, தொழுது கொள்ளும் பொழுது அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறது. இதன் மூலமாக கர்த்தர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நாமத்தை நாம தொழுது கொள்ளணும். எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? யோவான் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்க நாம் கேட்போம் செல்ல மக்களை. யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவன் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். போதும். நல்லது. எப்படி அவரை தொழுது கொள்ள வேண்டும், எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள, ஆராதிக்க நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது யாத்ராகமம் 20:24 படி அவர் நம்மிடத்தில் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எந்தன் கண்மாலை யானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மாலை யானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, எல்லாம் மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. கடைசியாக சங்கீதம் பேசிக்கிட்டே இருக்கலாம். துதியின் மூலமாக அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறது. சாமக்காரனாக மாறி செபிக்கிற கூட்டத்தின் மூலமாய் அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறது. அவருடைய வல்லமையை நமக்குள்ளே கட்டளையிட்டு அந்த வல்லமையின் மூலமாய் அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறது. அவரை தொழுது கொள்ளுகிறதன் மூலமாய் அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறது. 5வது சங்கீதம் 29:2 வசனம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அதுல முதலாவது
முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். பலவான்களின் புத்திரரே, பலவான்களின் புத்திரரே. கர்த்தருக்கு மகிமையையும். அதுல ஒன்பதாவது வசனம். கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் பெண் மானுங்களை ஈடும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். நல்ல கவனிங்க. ஐந்தாவதாக, ஆலயத்தின் மூலமாக அவருடைய நாமம் மகிமையாய் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது. ஆலயத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அவருக்கு நாம் நடமாடும் ஆலயமாய் ஒப்பு கொடுக்கணும். அடுத்து நம்மளை ரட்சித்து நம்மளை காத்து ஆதரித்து கொண்டிருக்கிற, நம்மளை பெற்றெடுத்த இந்த கிளை சபையாகிய ஆத்மநேசர் ஐக்கியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. சபையின் மூலமாய், ஆலயத்தின் மூலமாய் அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது. எல்லாரும் எழுந்திருப்போம். இதன் மூலமாய் தேவன் நம்மிடத்தில் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென். எல்லா நாமத்திலும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திலும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் போற்றும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசனா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசனா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து ரட்சித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயமே. ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசனா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசனா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே சப்பா, தர்மையான இந்த பசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே அப்பா, உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எல்லோரும் ஒரு மனதோடு உம்மை பாடவும் போற்றவும் புகழவும் உம்முடைய சத்தியத்தை கேட்கவும் இந்த நாளிலே எங்கள் கிருபை கொடுத்தபடினால் உமக்கு கொடா கொடி துதிகளையும் சோதனையில் இருக்கிறோம்பா. தகப்பனை கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களா இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் உம்முடைய நாமத்தை துதிக்க, தொழுது கொள்ள, ஜெபிக்க, உம்மோடு சஞ்சரிக்க, ராம் முழுதும் யாக்கோபு போல போராடி ஜெபிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபைதாரும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். ஒருவரால் வெறுமனே போகக்கூடாது. எல்லோரும் மூலமாக நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தணும், பிரஸ்தாபப்படுத்தணும். ஆண்டவரே ஆசீர்வதி, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், நல்ல சுகத்தையும் பலனையும் பாதுகாப்பை தார். செய்கிற உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும். அப்பா, ஒவ்வொருவரோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படியே நடத்தும். உம்முடைய நல்ல ஆவி
செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நடத்தும் ஆண்டவர் எங்கள் ஐயா ஆசீர்வாதம். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. கிளை ஊழியர்கள், கிளை சபைகள், விசுவாச குடும்பங்கள், மூப்பர்கள், பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதி. எல்லா குடும்பங்களையும் உம்முடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். தொடர்ந்து உடைய நாமத்துக்காக, சத்தியத்துக்காக, வார்த்தைக்காக ஆண்டவரே நாங்கள் வைராக்கியமாய் ஜீவிக்க எங்கள் கிருபைதான் நடத்தும். தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் மக்கை செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.